பொய்க்கணக்கு இத்தனை கோடி. அதன் பிறகு அவர் பெயரில் நடக்கக்கூடிய அறக்கட்டளை அந்த பணத்தை இவருடைய சொந்த செலவுக்கு திருப்பி இருக்கின்றார். இத்தனை கோடி மொத்தமாக கணக்கு போட்டு 1250 கோடி ரூபாய் ஜெகத் ரட்சகன் வீட்டில் ஒரே ஒரு ரைடில் வரி ஏய்ப்பு கண்டுபிடிச்சிருக்கிறார். ஸோ இந்தியாவுடைய மிக பணக்கார எம்பி. ஆனால் தொகுதியை ஏழையாக வைத்திருக்க வேண்டும் என்பதிலே மிக தெளிவாக கங்கணம் கட்டி கொண்டு இருக்கின்றார். மோடி ஐயாவுடைய 5 லட்சம் ரூபாய் மருத்துவ காப்பீடு அட்டை என்பது இன்னைக்கு இந்தியாவில் எல்லா இடத்திலும் மக்கள் பயன்பெற்றுக் கொண்டிருக்கின்றார். ஒரு ஆத்திர அவசரம், ஒரு நோய் நொடி, ஒரு பிரச்சனை, அந்த அட்டையை கொண்டே கொடுத்தா போதுங்க ஐயா. இன்னைக்கு வெறும் 7086 பேர்த்துக்கு மட்டுமே ராணிப்பேட்டையில் வழங்கியிருக்கின்றார்கள் என்றால் அக்கறை இல்லைங்க, கவனம் இல்லை. அமைச்சர் சரி, எம்எல்ஏ விடுங்க, எம்எல்ஏ வேலை செய்யல, எம்எல்ஏ காங்கிரஸ் கட்சி சார்ந்தவராக போயிட்டாரு. உங்களுக்கு தெரியும் தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சி எதுக்கு இருக்குன்னு தெரியுதாங்க ஐயா? தமிழ்நாட்டிலே காங்கிரஸ் கட்சி இருப்பதே தேர்தல் நேரத்தில் சீட்டு கேட்பதற்காக மட்டும்தான். தேர்தலுக்கு ஒரு மாசத்துக்கு முன்னாடி காங்கிரஸ் உடைய கோஷ்டி எல்லாம் வெளியே வரும். எல்லா கோஷ்டி எல்லாம் வேட்டி மடிச்சு கட்டிக்கிட்டு எல்லாம் போட்டு கதர் சட்டை போட்டு வெளியே வருவாங்க. ஒரு மாசம் அவங்களுக்குள்ள சண்டை போட்டுக்குவாங்க, இவனுக்கு சீட்டு கொடுக்க கூடாது, அவனுக்கு சீட்டு கூடாது. அப்புறம் 2வது மாசம் சேர் எல்லாம் பறக்கும். 3வது மாசம் சீட்டெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் ஜெயிச்சிருவாங்க. அதன் பிறகு அந்த எம்பி எம்எல்ஏவை யாருமே பார்க்க முடியாது. 5 ஆண்டுகள் கழித்த பிறகு மறுபடியும் என்ட்ரியை போடுவான். இது தமிழகத்தில் காங்கிரஸ் கட்சியினுடைய சிறப்புங்கய்யா. சமீபத்தில் இந்த ஒரு வார காலமா பார்த்தீங்கன்னா கரூர்ல ஜோதிமணி அவர்கள் காங்கிரஸ் எம்பி. கரூர்ல காங்கிரஸ் கட்சியே கூட்டம் போட்டு சொல்றாங்க, ஜோதிமணி அவர்களுக்கு சீட்டு கொடுக்க கூடாது, திமுகவுக்கு தான் சீட்டு கொடுக்கணும், காங்கிரஸுக்கு வேண்டாம். இது கரூர் காங்கிரஸ் நிலைமை. சிவகங்கை போயிட்டீங்கன்னா சிதம்பரம் ஐயா அவனுடைய ஊர், அங்கே சுதர்சன் நாச்சியப்பன், அது ஒரு பெரிய குரூப் இருக்குதுங்க ஐயா. அவங்க எல்லாம் மீட்டிங் போட்டு இந்த முறை காங்கிரஸ் கட்சி மீட்டிங், நான் சொல்றதுங்க ஐயா, இன்னொரு கட்சி மீட்டிங் போட்டு இன்னொரு கட்சிக்கு சீட்டு கொடுக்க வேண்டாம்னு சொல்ல, அவங்களே மீட்டிங் போட்டு கார்த்திக் சிதம்பரத்துக்கு சீட்டு கொடுக்க கூடாதுன்னு சிவகங்கை. இப்ப அடுத்து என்ன நடக்குன்னு நான் சொல்றேன், நீங்க கேளுங்க ஐயா. ஒரு 15-20 நாள்ல இந்த குரூப் எல்லாம் சத்தியமூர்த்தி பவனுக்கு போவாங்க. அதான் காங்கிரஸ் தலைமை அலுவலகம். உங்களுக்கு தெரியும், காங்கிரஸ் சத்தியமூர்த்தி பவன்ல மீட்டிங் நடந்தாலே ஒரு 4 சட்டை கிளியோ 4 வேட்டி பிச்சுக்கிட்டு போகும். இது எல்லா முறையும் நம்ம பார்க்கிறோம். காங்கிரஸ் கட்சி தமிழகத்தில் இருப்பதே தேர்தல் நேரத்தில் சீட்டு கேட்பதற்காக மட்டும்தான். ஆத்திர அவசரம், உதவி, சேவை. சென்னையில் வெள்ளம் வந்துருச்சு, தென் தமிழகத்தில் வெள்ளம் வந்துருச்சு, சோளிங்கரில் பிரச்சனை, எம்எல்ஏ வீட்டுக்கு போகலாமா, நீங்கள் யாரும் பார்த்துருக்கவும் மாட்டீங்க. எம்எல்ஏ உங்கள் தெருப்பக்கம் வந்திருக்கவும் மாட்டார், தண்ணி வருதான்னு கேட்டிருக்கவும் மாட்டார். அண்ணே இது காங்கிரஸ் கட்சினா அப்படித்தான் அண்ணே, அப்படித்தான் வந்திருக்கவே மாட்டாங்க, யாரும் பார்த்துருக்க மாட்டேங்க. பாராளுமன்ற தேர்தல், சட்டமன்ற தேர்தலும் போது 1 மாசத்துக்கு முன்னாடி தான் அது இதுல கேட்பாங்க. இந்த முன்னாபாய் எம்பிபிஎஸ் படத்துல கேட்பாங்க, இந்த சப்ஜெக்டுக்கு உயிர் இருக்கான்னு கேட்பாங்க. படம் பார்த்துருக்கீங்களான்னு? இந்த முன்னாபாய் எம்பிபிஎஸ்ல ஒரு டைலாக் வரும், வசூல் ராஜா எம்பிபிஎஸ்ல ஒரு டைலாக் வரும், இந்த சப்ஜெக்டுக்கு உயிர் இருக்கா அப்படின்னு. காங்கிரஸ் என்கின்ற சப்ஜெக்ட் 1 மாத காலம் தேர்தலுக்கு முன்பு எழுந்து வெளியே வருவாங்க. அதனால உங்க எம்எல்ஏ விட்டுறலாங்க. இன்னைக்கு நாம இந்த தொகுதியினுடைய அமைச்சரை பார்ப்போம். காந்தி அவர் தானங்க அமைச்சர், இந்த மாவட்டத்துக்கான அமைச்சர் ஐயா. அந்த காலத்துல ஐயா மக்கள் எப்படி பேர் வைப்பாங்கன்னு நமக்கு தெரியும். முன்னோர்கள், நம்முடைய முன்னோர்கள் எப்படி பேர் வைப்பாங்கன்னா, முதல் குழந்தை பிறந்த பொழுது இறந்துரும், 2வது குழந்தை இறந்துருவாங்க. அப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா மருத்துவமே வசதி இல்லைங்க ஐயா, ரொம்ப குறைவாக தான் மருத்துவ வசதி. நிறைய குழந்தைகள் பிறந்த உடனே இறந்துருவாங்க நம்ம தாத்தா காலத்தில். அதனால என்ன பண்ணுவாங்கன்னா 3வது குழந்தைக்கு ஆரோக்கிய சாமின்னு பேர் வைப்பாங்க. அந்த பேரே ஆரோக்கியமாக இருக்கணும், அப்படின்னா அந்த குழந்தை நீண்ட நாளைக்கு வாழணும், அவங்க வீட்டில் எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது அப்படின்னு.